கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஐசாயா 54:17. No weapon that is used against you will defeat you. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் அக்கம்பக்கத்தார் எழும்பலாம், உங்களின் உறவினர்கள் எழும்பலாம், ஏன் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வீட்டாரே எழும்பலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காது என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு தருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும், உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும். மகனே, நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே, நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். ஆமென். தாவீது ராஜாவுக்கு விரோதமாய் அவனுடைய மனைவியின் தகப்பனாரே எழும்பினார். கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுத்தாரா? இல்லவே இல்லை. ஏற்ற சமயம் வரும்பொழுது தாவீதை ராஜாவாக உயர்த்தி வைத்தார். அதைப்போல கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கூறுகிறது. எனவே நம் முழு பாரங்களையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு நாம் கவலையின்றி இருக்கலாம். ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தற்பொழுது மக்கள் மத்தியிலே காணப்படுகிற தொண்டை வலி, அரிப்பு, கொப்புளம், தக்காளி காய்ச்சலின் அறிகுறிகளாக தெரிகிற நிலைமைக்காக ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை தாரும். மக்களிடையே கொள்ளை நோய்கள் பரவாதபடி தேவனுடைய கிருபையாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரம் பலவீனங்கள் மாற நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும். நீர் எங்களை அரவணைத்து பாதுகாத்து கொள்ளும். பரியாரியாய கர்த்தரே, ஏப்தியருக்கு வந்த வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீரே, நம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.